வசந்து வந்துட்டு மந்திரி, அதே மாதிரி பருப்புல வசது வந்துட்டு முந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நேஷனல் கேஷ்யூ டே. ஆக்சுவலா வந்துட்டு முந்திரி சாப்பிட்டா நிறைய வெயிட் போடும். இதுல வந்துட்டு நிறைய ஃபேட் இருக்கு அப்படின்றத பல விஷயம் வந்து சொல்லுவாங்க. பட் முந்திரியில இருக்க நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்ல போறேன். ஸோ ஆக்சுவலா முந்திரி பாத்தீங்க அப்படின்னா எல்லா சீடுமே வந்துட்டு பழத்துக்குள்ளதான் வந்துட்டு வளரும். பட் நம்ம முந்திரியில மட்டும் அந்த முந்திரியை வந்துட்டு பழத்துக்கு வெளியே தான் வந்துட்டு வளரும். அதுவே வந்துட்டு ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குரிய விஷயம் இல்லையா? ஸோ இதோட பிறந்த வீடு, அதாவது இதோட ஆரிஜின் நேட்டிவ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரேசில் தான் வந்துட்டு இதோட ஆரிஜின். அதை தாண்டி வந்துட்டு ஆப்பிரிக்கா, ஏஷியாவில் கூட வந்துட்டு முந்திரி வந்துட்டு நிறையா வந்துட்டு விளைவிக்கிறாங்க. இதை தாண்டி இப்போ வந்துட்டு இதில் எவ்வளோ கலோரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 160 கிராம்ஸ் கலோரிஸ் வந்துட்டு இருக்குது. 5 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ முந்திரி வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி முந்திரி சாப்பிட்டா வந்துட்டு வெயிட் நிறையா போடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்துட்டு மித், அப்படிலாம் கிடையாது. முந்திரி சாப்பிட்டா வந்துட்டு இப்போ வெயிட் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி ஹார்ட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லதுங்க முந்திரி சாப்பிட்றதுனால. இப்போ நீங்கள் முந்திரி அதிகமாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட விஷன் பவரும் வந்துட்டு ஜாஸ்தியாகும். அதை தாண்டி ஆன்டி கேன்சர், ஆன்டி ஏஜிங்கும் வந்துட்டு நம்மளுக்கு முந்திரி வந்துட்டு பண்ணி கொடுக்குது. ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்துட்டு முந்திரியில் இருக்குது. நம்ம முந்திரியை வந்துட்டு நம்ம டே டு டே லைஃப்பில் பொங்கல்லையோ ஸ்வீட்ஸ்லையோ இல்லை தனியாக ரோஸ்ட் பண்ணியோ வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ முந்திரி உங்கள் பாடிக்கு உங்களோட வெயிட்டுக்கு தேவையான கலோரிஸ் அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு நேஷனல் கேஷ்யூ டே. இன்னைக்கு கேஷ்யூ எப்படியாவது போய் சாப்பிடுங்க. நானும் கேஷ்யூ தான் சாப்பிட போறேன். இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஹெல்த் டிப்ஸ் வேணும், இல்ல வந்துட்டு உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஃபைஜன் ஹெல்த் சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நம்மளோட அட்வைஸ் ஆண்டி வந்துட்டு நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதையும் பார்க்கணும்னாலும் மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமா உங்களை வந்து சேரும். ஸோ இன்னொரு வீடியோட நான் வந்து உங்களை பார்க்க வர வரைக்கும் until it's bye from தேன்மொழி.